ஒரு முறை இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சால் எனக்கு இன்னும் 2 சப்பாத்தி வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்டான அண்ட் டேஸ்டியான ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதை செய்கிறதுக்கு நான் 300 கிராம்ஸ் ஆஃப் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த சிங்கிள் பீசஸை 3 பீசஸாக வர மாதிரி கட் பண்ணி நீல வாக்கில் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் ஆயில் போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம்ஸை போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மஷ்ரூம்ஸை தனியாக வெங்காயம் தக்காளி கூட போடாமல் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வதக்கி எடுத்துட்டு திருப்பியும் வெங்காயம் தக்காளி கூட போட்டு வதக்கும்போது உங்களுக்கு நல்லா அதில் ஃப்ளேவர் கிடைக்கும். வதக்கின மஷ்ரூம்ஸை தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 கிராம்பு, கொஞ்சம் பட்டை, 2 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் குறுமிளகு, 2 தக்காளி, ஒரு 10 கேஷ்யூ நட்ஸை கொஞ்சம் சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சு எடுத்ததை அதை கூட ஆட் பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்தையும் சேர்த்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு கொஞ்சம் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் போட்டு நல்லா அது வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டுட்டு அது கூட அரைச்சி வச்சுருக்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேருந்து பச்சை ஸ்மெல் போக வரைக்கும் நல்லா அதை வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சம் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சு எடுத்துக்கலாம். கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் டர்மரிக் பவுடர் அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் அண்ட் கரம் மசாலாவும் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுட்டு நல்லா கிரேவியை நல்லா திக்காக கொதிக்க வரைக்கும் வச்சுருக்கலாம். நல்லா கொதித்து அந்த கிரேவி நல்லா வர்ற டைமில் நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்க மஷ்ரூம்ஸை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் மறக்காமல் நம்ம கிரேவிக்கு தேவையான சால்ட்டையும் இந்த டைமில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம்ஸையும் அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கிரேவி உங்களுக்கு தண்ணி மாதிரி வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 கப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சு அதை நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஃபைனல் செஷனுக்கு வந்துட்டோம். இந்த கிரேவியை நீங்கள் இன்னும் திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டோம்னா கொஞ்சம் திக்காக கிரேவி கிடைக்கும். அவ்வளோதாங்க, நம்ம சூடான சுவையான மஷ்ரூம் கிரேவியை ரெடி பண்ணியாச்சு. அதை சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த மஷ்ரூம் கிரேவியை தவறாமல் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ரிசல்ட்ஸை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த கிரேவியில் நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கணுன்னா அது கூட கொஞ்சம் மல்லித்தலை இல்லை கசூரி மேத்தி அது 2ல் நீங்கள் ஏதாச்சும் ஒன்று ஆட் பண்ணிக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டேஸ்ட் என்ஹான்ஸ்ட் ஆகி கிடைக்கும். நல்ல மழை காலத்தில் சூடாக இந்த கிரேவியை சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டுட்டு உங்களோட ரிவ்யூ எப்படி இருக்குன்ட்டு தவறாமல் என்கிட்ட சொல்லுங்கள். இனி நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ரெசிபியோட பார்க்கலாம். பாய்.